கற்றுக்கொண்டு வருகிறோம். உண்மையாகவே நமக்கு பிரயோஜனமாக இருக்கிறது. சிறு பிள்ளைகளும் தங்களுடைய தாளந்துகளை வெளிப்படுத்துகிறார்கள். இப்படிப்பட்ட ஐக்கியம் நமக்கு தேவை. இந்த நாட்களை கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிறார். இந்த நாட்களும் கூட வில்லியம் கேரியை குறித்து நாம் படித்தோம். அதே போல ஒரு வேதாம மொழிபெயர்ப்பு பணி செய்த ஒரு மிஷனரியை குறித்து நாம் பார்க்கலாம். நாம் இன்று வாழுகிற வாழ்க்கை அனைத்துக்குமே மிக முன்னுதாரணமாக அல்லது அடித்தளம் கோடிட்டவர்கள் மிஷனரிகள். என்னுடைய அலுவலகத்திலே என்னுடைய பெயர் கனகலிங்கம் என்று பதிந்தப்பட்டுள்ளது. அப்போ ஒருத்தர் கேட்டார், நீங்கள் ஜான் கனகலிங்கம் எல்லாம் சொல்கிறாங்களே, நீங்கள் என்ன கிறிஸ்தவரா இந்துவா அப்படின்னு கேட்டாங்க. நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன்னு சொன்னேன். இல்லை, நீங்கள் கிறிஸ்தவரா இந்துவான்னு முதல் சொல்லுங்கள் அப்படின்னு. நான் வேதத்தை பின்பற்றுகிறேன் என்று சொன்னேன். அவர்கள் என்ன சொல்கிறார்கள், உங்கள் தாய் மதத்தை நீங்கள் காட்டி கொடுத்து விட்டு பிற மதத்தை நீங்கள் பின்பற்றுகிறீர்கள் என்று சொன்னார். நம்ம மதத்தில் எவ்வளவு நன்மையான காரியங்கள் இருக்குது தெரியுமா என்று சொல்லி சொன்னார். நான் சொன்னேன், நீங்கள் போட்டிருக்கிற சட்டை, நீங்கள் வச்சிருக்கிற 2 வீலர், நீங்கள் கட்டியிருக்கிற வீடு, நீங்கள் மாட்டியிருக்கிற பெல்ட்டு, நீங்கள் போட்டிருக்கிற செப்பல் முதற்கொண்டு ஐரோப்பியர்கள் நமக்கு அறிமுகப்படுத்தியது என்று சொன்னேன். அப்போ ஐரோப்பியர்கள் வருகையால் தான் இங்கே நம்முடைய வாழ்க்கை பெரும்பாலும் மாறினது. ஐரோப்பியர்கள் இங்கே வரவில்லை என்றால் கோமணம் கட்டிக்கிட்டு தான் வாழ்ந்திருப்போம். ஐரோப்பியர்கள் இங்கே வரவில்லை என்றால் வடநாடு தென்னாடு என்று பிரிந்து சண்டை போட்டுக்கிட்டு இருந்திருப்போம். தென்னாடை எடுத்துக்கிட்டா நீ வட தமிழகம் தென் தமிழகம் என்று சண்டை போட்டிருப்போம். தென் தமிழகத்தை எடுத்துட்டு இருந்தா நீ அந்த சாதி இந்த சாதி என்று சண்டை போட்டுக்கிட்டு இருப்போம். ஐரோப்பியல் வருகையால் நாம் இந்தியா என்ற ஒரு நாடு உருவானது. 1517 மார்ட்டின் லூத்தர் விட்டன்பர்க் சபையிலே ஒரு 99 கோரிக்கைகளை, சீர்திருத்த கோரிக்கைகளை முன்வைத்து அவர் ஆலய கதவுகளிலே சீர்திருத்தத்தை முன்னெடுத்தார். அதன் பின்பு புரொட்டஸ்டன்ட் சபைகள் உலகமெங்கும் பரவியது. அதாவது எதிர்ப்பாளர்கள். யாருக்கு எதிர்ப்பாளர்கள்? போப்பை மையமாக வைத்து, மனிதனை மையமாக வைத்து வணங்குகிற வணக்க முறைக்கு எதிரானவர்கள் என்று சொல்லி புரொட்டஸ்டன்ட் சபை உலகமெங்கும் பரவியது. அப்படி பரவும்போது ஏக இறை தத்துவம், திரியேக தெய்வம், வேதம் என்று சொல்லி மக்கள் விழிப்படைய ஆரம்பித்தார்கள். அப்படி விழிப்படையும் போது அநேக நாடுகள் சுவிசேஷத்தால் சந்திக்கப்பட்டது. அதற்கு வரைக்கும் சுவிசேஷம் கிடையாது. அங்கே போப்பு வேதத்தை தொடர்ந்து வாசித்தாதான் வாசிக்க முடியும். சில சபைகள், சில மக்கள் கூட்டம், சில வட்டாரங்கள் சுவிசேஷத்தை அறிவித்து கொண்டே வந்தாலும் பெரும்பாலும் நாடுகள் ரோமன் கத்தோலிக்க சபையின் கீழே இருந்து வந்தது. அதிலிருந்து விடுதலை கிடைத்த பின்பு சுவிசேஷம் உலகமெங்கும் பரவியது. இதே காலகட்டத்தில் ஐரோப்பியர்கள் நாடு பிடிக்கும் நோக்கத்தோடு உலகம் முழுக்க சொன்னாங்க. வியாபாரம் பண்ணி, நாடு பிடித்து, கப்பலில் பிரயாணம் பண்ணி, அங்கே வியாபாரம் செய்து அதில் உள்ள பொருள்களை எல்லாம் கொண்டு வந்து வியாபாரம் செய்தார்கள். இப்படி வியாபாரம் செய்யும்போது இங்கிலாந்துக்காரங்க, பிரெஞ்சுக்காரங்க, டச்சுக்காரங்க, டேனிஷ்காரங்க எல்லாமே கப்பலில் பிரயாணம் பண்ணி ஒவ்வொரு நாட்டுக்காக போக ஆரம்பித்தாங்க. நமக்கு தெரியும், இந்தியாவுக்கு முதல் வாஸ்கோடாகமா வந்தார். அவர் ஒரு போர்ச்சுகீசியர். இதே போல டேனிஷ் மக்களுக்காக, டேனி அந்த டென்மார்க் மக்கள் எங்கெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கவும், அவர்கள் மத்தியில் இறைப்பணியை செய்யவும், அவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கவும், அங்குள்ள மக்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளவும் இந்தியாவுக்கு அனுப்பப்பட்டவர் தான் சீகன் பால்கு. அவர் ஒரு ஜெர்மானிய தேசத்தார். டேனிஷ் அரசரால் இந்தியாவுக்கு அனுப்பப்பட்டார். அவர் அரசாங்க சம்பளத்தில் வந்தார். அரசாங்க சம்பளத்திலே ஒரு மிஷனரி தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர் இந்தியாவுக்கு அனுப்பப்படுகிறார். அவர் இந்தியாவுக்கு வரும்போது மிக சுருக்கமாக நாம் கடந்து செல்வோம். அரசு முத்திரையோடு வந்தார். நான் ஒரு அரசு மிஷனரி, அரசு சேவை செய்ய வந்திருக்கிறேன் என்று சொல்லி அரசு சம்பளத்தோடு வந்தார். இங்கே டேனிஷ் பேட்டுன்னு ட்ராங்கு பாட்டுன்னு சொல்லுவாங்க, தரங்கம்பாடி. அங்கே தான் கப்பல் இறங்குது. அந்த ட்ராங்கு பேட்டு தரங்கம்பாடி தான் டேனிஷருடைய ஒரு சின்ன ஆட்சி நடக்கிற இடம். அங்கே நம்ம காரைக்கால், புதுச்சேரி பார்த்தா பிரெஞ்சுக்கு இருந்தது. நம்முடைய சென்னையில் ஜார்ஜ் கோட்டை இங்கிலாண்டுடையது.
அங்கே வில்லியம் கோட்டை கல்கட்டாவில் வந்து இங்கிலாந்து, இப்படி பல நாடுகள் கடற்கரை ஓரமாக கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சி வச்சுருந்தாங்க. அந்த கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்ச இடத்துல, டேனிஷ் இடத்துல இவர் வர்றார். வந்து இங்கே பணி செய்ய வரும்போது அவருக்கு அதிர்ச்சி காத்து கிடந்தது. ஏனென்றால் அங்கே உள்ள லோக்கல் ஆளுநர் அவரை உள்ளே விடலை. கப்பலில் வந்து இறங்குறாங்க. கப்பலில் இறங்கும்போது அந்த கடலில் கப்பல் நிற்கிது. இந்த மாதிரி அரசர் 2 பேரை ஒருத்தர் அனுப்பியிருக்காங்க, நம்ம நாட்டுக்கு வர்றாங்க அப்படின்னு சொன்னோடனே அரசருக்கு, இங்கே உள்ள கவர்னருக்கு, ஆகா, அரசர் நம்மளை வேவு பார்க்க யாரோ ஒரு 2 பேரை அனுப்பியிருக்கிறார், இவர் வந்தார்னா நம்ம ஒழுங்காக ஆட்சி செய்ய முடியாது. இல்லையா, அவர்கள் ஏதோ மிஷனரிமார்களாம், வேதத்தை போதிக்க வந்திருக்காங்களாம், அப்படிதான் சொல்லிட்டு உள்ளே வருவாங்க, நம்மளை ஆட்சி செய்ய விட மாட்டாங்கன்னு சொல்லி உள்ளேயே இறங்க விடாம கப்பல்லையே நிற்க வச்சுட்டாங்க. இவர், நான் அரசு சார்பாக வந்திருக்கேன், அரசு ஊழியர், நான் ஒரு மிஷனரியாக வந்திருக்கேன்னு சொன்னால் அங்கே எடுபடலை. ஆக சீகன் பாலுக்கு நினச்சி வந்தது ஒன்று, நடந்தது ஒன்று. இங்கே வந்தால் நல்ல வரவேற்பு கிடைக்கும், அரசாரே நம்மளுக்கு அனுப்பியிருக்காரு, நல்லா ஊழியம் பண்ணலாம், பல காரியங்களை செய்யலாம் என்ற கனவோடு வந்தவருக்கு முதல் அடியே அவரை அந்த கவர்னர் பகைத்தார். அவர் உள்ளே விடலை. நண்பர்கள் ஒருவருடைய துணையோடு அங்கே உள்ளே வந்தார். அங்கே தங்குறதுக்கு இடம் கிடைக்கல. அவர் கவர்னர் சொல்லிட்டாரு, நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே ஊழியம் செய்ய முடியாது, வாங்க பள்ளிக்கூடத்தை நடத்துங்க, பாடம் சொல்லி கொடுங்க, ஊழியெல்லாம் பண்ண முடியாது அப்படின்ட்டார். அதை அப்படியே ஏற்றுக்கொண்டார். இந்த சீகன் பாலுக்கு டேனிஷ் அரசருக்கு ரொம்ப நெருக்கமானவர், ரொம்ப ஃப்ரெண்டு. உடனே லெட்டர் எழுதியிருக்கலாம். இந்த லெட்டர் அங்கே போய் சேர்றதுக்கு 1 வருஷம் ஆகும், 222 நாள் ஆகும் பயணம், கப்பல் பயணம். இதை எது எழுதிக்கு, எது நம்ம அங்கே அரசருக்கு சொல்லுவானா, எதுக்கு நம்ம வந்து நம்ம பாஷையில் சொல்லுவானா, எதுக்கு நம்ம போட்டு கொடுக்கணும்? கர்த்தர் இங்கே வந்திருக்காரு, நம்மளுக்கு வழிவாசலை திறந்திருக்காரு, நம்மளுக்கு என்ன வழிவாசல் கிடைக்குதோ அதில் ஊழியம் செய்யணும்னு சொல்லி ஊழியத்தை ஆரம்பித்தார். ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா அவர் ஏற்கனவே ரொம்ப பலவீனப்பட்டவர், ரொம்ப உடல்நிலை சரியில்லாதனால இங்கே கிளைமேட்டை ஒத்துக்கல. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி வில்லியம் கேரி மாதிரி இங்கே கிளைமேட்டை ஒத்துக்கலாங்க. ஐரோப்பாவில் குளிராக இருக்கும், இங்கே தரங்கம்பாடி நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா மொட்டை வெயில், நிற்க முடியாது, நம்மளே நிற்க முடியாத சூழ்நிலை. அந்த காலத்தில் ஒரு வெளிநாட்டு மிஷனரிகள் வந்து ஊழியம் செய்ததை பார்க்கிறோம். மிக கஷ்டத்தோடு பணியை செய்தார். ஊழியம் செய்ய உடலை, ஊழியத்துக்கு வந்திருக்காரு, ஊழியம் செய்ய உடலை. பின்பு இங்கிருந்து தன் நண்பர்கள் மூலமாக டேனிஸுக்கு ஒரு லெட்டர் எழுதினார். அரசரை, இங்கே உள்ள கவர்னரை குறை சொல்லவே இல்லை, என்னை இந்த மாதிரி கஷ்டப்படுத்துகிறாங்கன்னு என்று எந்த குறையும் சொல்லாமல் எனக்கு ஊழியத்துக்கு என்னென்ன பாதைகள்லாம் தேவை என்று சொல்லவும் அங்கிருந்து 2 பேரை அவர்கள் அனுப்பி வைத்தார்கள். அப்படி அவர்கள் அனுப்பி வைக்கும்போது அவர் முதலாக ஆரம்பித்தது ஒரு சின்ன பெண் கல்வி கூடம். ஒரு சின்ன பெண் கல்வி கூடம். பெண் கல்வி என்று சொல்லி இன்னைக்கு நம்ம நாடுகள், அரசர்கள், அரசியல்வாதிகள்லாம் சொல்றாங்கல்ல, பெண் கல்வி முக்கியம், பெரியார் தான் பெண் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்தார், அவர் தான் முக்கியத்துவம் கொடுத்தாருன்னு சொல்லி 1716 முதல் பெண் கல்வி கூடம் ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் அங்கே ஜாதி பிரச்சனை அதிகமாக இருந்துச்சு, அதை பார்த்தாரு. முதலாக பள்ளிக்கூடத்தில் யூனிஃபார்மாக இவர் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணார். பல ஜாதி மக்கள் வர்றாங்க, எல்லாம் ஒரே யூனிஃபார்மில் வாங்க, ஒருத்தர் குடுமி போட்டு வர்றாரு, ஒருத்தர் பூணல் கட்டிக்கிட்டு வர்றாரு, ஒருத்தர் சட்டை இல்லாமல் வர்றாரு, ஒருத்தர் அரைக்கால் சட்டை மட்டும் போட்டு வர்றாரு. அப்போ எல்லாரும் சமம் என்பதை நிரூபிப்பதற்காக முதலாக யூனிஃபார்ம் அவர் தான் கொண்டு வந்தார். தொழிற்கல்வி முதல் பாலிடெக்னிக் அவர் தான் கொண்டு வந்தார். அப்புறம் முதல் ஆசிரியர் பயிற்சி கூடியம், ட்ரைனிங் இன்ஸ்டியூட் அவர் தான் கொண்டு வந்தார். 5 பள்ளிக்கூடங்களை நிறுவினார். சரி, நீங்கள் கேட்கலாம், என்ன பள்ளிக்கூடம்லாம் நிறுவனாங்க சொல்கிறீங்க, என்ன ஆத்மா ஆதாயம் பண்ணி செய்தார்னு. இந்த வரலாறு எல்லாம் எழுதப்பட்டது கிறிஸ்தவர்களால் அல்ல, சீகன் பால் வரலாறு மட்டும் தமிழ் அறிஞர்களால் எழுதப்பட்டது. ஏன்னா தமிழுக்கு ரொம்ப சேவை செய்திருக்கார் என்று சொல்லி தமிழ் அறிஞர்கள் அவர் வரலாறு எழுதினார்கள். அவர்கள் எல்லாரும் இந்துக்கள், பிற மதத்தினர். அதனால அவருடைய சுவிசேஷ பணியை குறித்து ரொம்ப எழுதலை. அவருடைய வாழ்க்கையின் இறுதியில் பார்த்தீங்கன்னா 27 சபைகள் அவர்கிட்ட இருந்தது. ஒரு பாலிடெக்னிக்கு, ஒரு டீச்சர் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டு, ஒரு பெண்களுக்கான கல்விக்கூடம், 4 பள்ளிக்கூடம், ஒரு இறையியல் கல்லூரி, இத்தனையும் நிறுவினார். 24 சபைகளை உருவாக்கினார். சுருக்கமாக சீகன் பாலுவிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய என்னவென்றால், பெரிய சுவிசேஷ பணி என்று அவர் செய்யாவிட்டாலும் சமுதாயத்துக்கு அவர் செய்த பணி அநேகரை கவர்ந்து ஆண்டவரை இயேசு கிறிஸ்து பக்கமாக அவரை திருப்பியது. இயேசு கிறிஸ்து உண்மையான தெய்வம், இயேசு கிறிஸ்து நீங்கள்லாம் ஏற்றுக்கொள்ளுங்க என்ற சுவிசேஷம் தெருக்களில் போய் அதிகம் அவர் அறிவித்ததாக வரலாற்று பதிவு கிடையாது. அவர் செய்ததெல்லாம் சமுதாய பணி.
சமுதாய பணியை பார்த்து அவருடைய வாழ்க்கையை பார்த்து அநேகர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். நம்ம காலையில் தியானித்தது போல கூட ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம தியானித்தோம். அநேக இடர்பாடுகள் மத்தியிலே ஆபிரகாம் ஜீவித்தது போல வாசிக்கிறோம். இவருக்கும் அநேக இடர்பாடுகள் ஊழியத்தில் இருந்தது. சொந்த ஊழியத்திலே கூட வேலை பார்த்தவங்களே இவருக்கு எதிராக மாறினார்கள். ஏனென்றால் இவர் சமுதாய பணி மட்டும் செய்கிறாரு, சுவிசேஷம் அறிவிக்கவே இல்லை, இவர் என்ன சுவிசேஷகரா என்று சொல்லி கூட வேலை பார்த்தவர்கள் அவருக்கு எதிராக மாறினார்கள். அரசாங்கம் அவருக்கு எதிராக மாறினது. உடல்நிலை அவர் சரியில்லாத நிலையில் இருந்தார். பல குளறுபடிகள் மத்தியிலும் நில்லாமல் போராடி சமுதாய பணியிலே மிக முக்கியமான ஈடுகளை செய்தார். அவர் செய்த மிக முக்கியமான பணி என்னவென்றால் தமிழ் வேதாகமத்தை மொழிபெயர்த்தார். அது எப்படி நடந்துச்சுன்னா, இவர் சமுதாய பணி செய்து கொண்டிருக்கும் போது ஒரு பெண்ணுக்காக வாதாடி கவர்னர்கிட்ட போறாரு. நீங்க பண்ற ஆட்சி சரியில்லை. ஒரு மிஷினரி அரசுக்கு எதிராக போய் விவாதம் பண்றார். ஏன்னா இவர் படித்த படிப்பு வக்கீலுக்கு ஈக்குவலானது, விவாதம் பண்ணலாம். விவாதம் பண்ணும்போது அவரை சிறையில் கொண்டு போய் போட்டுடுறாங்க. இவருக்கு தான் நல்ல வாய்ப்பு, இவர் சிறையில் அடிங்க, சிறையில் போட்டு தள்ளிடுறாங்க. சிறையில் இருக்கும்போது தான் அவருக்கு யோசிக்குது, இந்த மக்கள் எல்லாமே கல்வி மற்றும் போதாது, கல்வி படித்த பின்பு வேதத்தை படிப்பதற்கு அவர்களுக்கு தாய்மொழியிலே பாஷை வேணும் என்று சொல்லி அவர் தீர்மானம் எடுத்து தமிழ் மொழியை கற்க ஆரம்பித்தார். தமிழ் மொழியை அவர் தனியாக கற்க ஆரம்பித்தார். தமிழ் மொழியை அவருக்கு அங்கு உள்ள ஒரு பிராமண வாத்தியார் தமிழ் மொழியை கற்றுக் கொடுத்தார். அதனால பார்த்தீங்கன்னா தமிழ் மொழியில் கர்த்தர் என்ற வார்த்தைக்கு பதிலாக பரமேஸ்வரன் என்று முதல் இருக்கும். தமிழ் மொழியை கற்றுக்கொண்டு முதலாவது யோவான் எழுதின சுவிசேஷ தமிழ் மொழியிலே மொழிபெயர்த்தார். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த வசனங்கள்லாம் இப்படி இருக்கு. நம்ம திராவிட மொழிகளில் பார்த்தீங்கன்னா மலையாளம், தெலுங்கு, கன்னடம்லாம் பார்த்தா முட்டை முட்டையாக எழுதுவாங்க. நம்ம தமிழ் மொழி மட்டும் 2 கோட்டில் எழுதலாம். ரெண்டாவது, நம்ம தமிழ் மொழி எல்லா இலக்கியங்களும் பாடல் வடிவில் தான் இருக்கும், செயல் வடிவில் தான் இருக்கும். நீங்கள் பழைய தமிழ் படங்களை பார்த்தீங்கன்னா எதுக்கெடுத்தான் பாட்டாக வரும். என்னன்னா எல்லாமே கருத்து சொன்னாலும் பாட்டாக தான் இருக்கும், எல்லாமே பாடல் செயல் வடிவில் தான் இருக்கும். உரைநடைக்கு இடையுமே இல்லை. எந்த தமிழறிஞர்களும் சொன்னாலும் அதை ஒத்துக்கொள்வாங்க. தமிழுக்கு புல் ஸ்டாப் கிடையாது, கமா கிடையாது, கோலன் கிடையாது, ஐஃபன் கிடையாது, நிறுத்த புள்ளி கிடையாது. இவர் பார்த்தாரு, வாசித்தா தமிழ் கற்று தேர்ந்தவர்கள் மட்டும்தான் அதை முழுசாக வாசிக்க முடியும். எங்கே நிறுத்தணும், எங்கே அரைப்புள்ளி வைக்கணும், எதுவுமே கிடையாது. அடுத்து எப்போ பார்த்தாலும் பாட்டு தான், செயல் தான். முதலாக டயலாக், உரையாடல், உரைநடை பகுதியை மொழிபெயர்த்து யோவான் சுவிசேஷத்தை வேதத்தை அப்படியே மொழிபெயர்த்து உரைநடை பகுதியில் எழுதினார். அது மக்களுக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு, புரிஞ்சிச்சு. அதே போல் முதலாக தமிழ் மொழி தான் அச்சு ஏறிச்சு. முட்டையாக எழுதிக்கிட்டு இருந்தவங்க நம்மளுக்கு இங்கேருந்து ஜெர்மனுக்கு அனுப்புனாங்க. அச்சு டைப் செட்டிங் சொல்லுவாங்க. அந்த அச்சு கோர்க்கிறதுக்கு இங்கேருந்து நம்ம ஆ அப்படின்னு எழுதினோம்னா, ஆவண்ணான்னு எழுதினோம்னா அதை ஒரு இரும்பில் செஞ்சு அதை அப்படியே அச்சு கோர்த்து வரிசையாக வச்சு தேவன் அப்படின்னு சொன்னால் தே வ இன் அப்படின்னு எழுதி அச்சு கோர்த்து வச்சு டைப் பண்ணணும். அந்த அச்சு கோர்ப்பை ஆசியாவிலே நம்ம தமிழ் மொழி தான் முதல் அச்சு ஏறிச்சு. அதை அங்கே கொண்டு போய் அங்கே பார்க்கும்போது பிராங்க் என்ற ஒரு ஜெர்மானிய ஐரோப்பியர் தான் நம்முடைய தமிழுக்கு அச்சை கோர்த்தார். எந்த மொழியும் அச்சு கோர்க்கப்படாத சூழ்நிலையிலே தமிழ் மொழி மட்டும் நம்ம பார்த்தீங்கன்னா அழகா இருக்கும். மற்ற எல்லா மொழியை பார்க்க விட தமிழ் மொழிக்கு மட்டும் 2 கோட்டில் எழுதலாம். 2 கோட்டில் எழுதி, ஆங்கில மொழி 4 கோட்டில் எழுதுனாங்கல்ல, அது மாதிரி தமிழ் 2 கோட்டில் எழுதலாம். அதை கொண்டு வந்தவர் அவர் தான். கமா போட்டவர் அவர் தான், புல் ஸ்டாப் வச்சவர் அவர் தான், கோலன் வச்சவர் அவர் தான். அப்போ தமிழ் மொழி உரைநடை வரையும் போது வேதாகம கருத்துக்கள் ரொம்ப ஈஸியாக மக்கள் புரிஞ்சுக்கும்படி வந்துச்சு. ஒருவேளை இந்த தமிழ் எழுத்துக்களை உரைநடை பகுதி இல்லாமல் இருந்துச்சுன்னா வெறும் பாட்டாக தான் இருக்கும். அந்த பாட்டை எங்கே நிறுத்தணும் தெரியாது. ஈரடி 4 அடி திருக்குறள் பார்க்குறோம், ஈரடி வரும். திருக்குறள் நீங்கள் சாதாரண படித்தா யாருக்காக புரியுமா? அது யாராவது ஒருத்தர் விளக்கம் சொன்னால் தான் புரியும். சில திருக்குறள் மட்டும் தான் புரியும். 4 அடியார் 4 அடி பாடல்கள் நீ படித்து பாருங்க. தமிழ் படித்தவங்களுக்கு யாராவது 4 அடி படித்தா புரியுமா? புரியாது. யாராவது விளக்கம் சொல்லணும். இப்படி தான் தமிழ் மொழி இருந்துச்சு. அதை உரைநடை பகுதியாய் மிக எளிதாக கொண்டு வந்தவர் சீகன் பால்கு தான். அவர் செய்த காரியங்கள் நம்முடைய தமிழ் மொழியை உலகளாவிய எடுத்துட்டு போச்சு. மாத்திரமல்ல, மிக முக்கியமாக அவர் செய்தது
இந்து மொழி, இந்து சமயங்களை, இந்து கடவுள்களை ஆராய்ச்சி பண்ணினார். இவருக்கு தேவையில்லாத வேலை என்று சொல்லி அவர் சொன்னார்கள். இந்து கடவுளை இவருக்கு ஆராய்ச்சி பண்றாரு, இந்து வழிபாட்டு முறைகளை இவருக்கு ஆராய்ச்சி பண்ணார்கள். அவர் இந்து வழிபாட்டு முறைகளை ஆராய்ச்சி பண்ணி எழுதின ஒரு புத்தகம் தான் பிற்காலத்தில் திராவிடர்கள் தென்பகுதியில் வாழ்ந்த மக்கள் யாரும் இந்துக்கள் கிடையாது, அவர்கள் வைணவ சைவ சமயத்தை சார்ந்தவர்கள் என்று கால்டுவேலு மற்ற இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் நிரூபிப்பதற்கு இந்த புக்கு தான் முதல் காரணமாக இருந்தது. ஏனென்றால் இங்கு வழிபாட்டு முறை சிலை வழிபாட்டு முறை அல்ல, உருவ வழிபாட்டு முறை அல்ல. முன்னோர்களை வணங்கினார்கள், இயற்கையை வணங்கினார்கள் இங்கே உள்ள தமிழர்கள். அதை ஆராய்ந்து அது கொஞ்சமா எழுதி வச்சிருக்காரு. இதை மையமாக வைத்து தான் கால்டுவெல் என்ன எழுதினார், திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் சொல்லி எழுதினார். இங்கே உள்ள மக்கள் வாழ்க்கை முறையெல்லாம் வேறு மாதிரியா இருந்தது என்று சொல்கிறார். பின்பாக ஆரியர்கள் வருகைக்கு அப்புறம் தான் நமக்கு சிலை வழிபாடு கிடைச்சது. ஆரியர்கள் வழி வந்த பிறகு தான் நீங்க வணங்குற கடவுள், நீங்க வணங்குற சூரியன் இவர் தான் ஒரு சிலையை வடிவு செஞ்சாங்க. இப்படி பல காரியங்கள் நடந்தது. நம்முடைய வரலாறை, நம்முடைய பின்புலத்தை எல்லாமே முதலே ஆராய்ச்சி செய்தவர் சீகன் பால். அவர் சுவிசேஷம் அறிவித்ததுக்கான எந்த விதமான வரலாற்று பதிவுகள் அதிகமாக இல்லாட்டினாலும் அவர் செய்த சேவை அங்கே தரங்கம்பாடி பகுதி மாத்திரமல்ல, அங்கே உள்ள சுற்றியுள்ள அநேக பகுதிகளுக்கு லுத்தரன் திருச்சபையை சேர்ந்தவர். அவர் பிஷப்பு ஆகக்கூடிய நிலைமையில் இருக்கும்போது கூட அதை மறுத்து விட்டார். என்னுடைய பணி, இந்த பணி போதும் என்று சொல்லி அவர் இந்த வேதாமத்தை மொழிபெயர்க்கும் பணியை அவர் அதிகமாக செய்து கொண்டு வந்தார். மாத்திரமல்ல, இன்றைக்கு தமிழ் எழுத்துக்கள் இலக்கியங்கள் அநேகம் வெளிவருவதற்கு அவருடைய எழுத்து தான் காரணம், அவருடைய பணி தான் காரணம். திருக்குறளை அச்சடிக்கிறதுக்கு அவர் தான் காரணம். ஏனென்றால் அது வரைக்கும் தமிழில் எழுத்து நடை கிடையாது. மற்ற மொழிகள் எல்லாவற்றிலும் தமிழ் மொழி தான் சிறந்தது என்று நீங்கள் சொல்லுகிறோமே, அது காரணம் முதல்ல நம்ம தமிழ் மொழியில எழுத்து வடிவம் வந்தனால தான். அவர் எதற்காக இந்த எழுத்து வடிவத்தை கொண்டு வந்தார்? தேவனுடைய வார்த்தை மக்கள் மத்தியிலே எளிதாக சென்றடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு, வேத வசனத்தை தாய்மொழியில கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவர் அதை செய்தார். அதன் மூலமாக தமிழ் மொழி உலகமெங்கும் பரவியது, தமிழுடைய பெருமையும் பரவியது. இந்த வரலாறு நாம் நினைக்கும் போது நமக்கு ஒரே ஒரு காரியம்தான் நமக்கு புலப்படுகிறது. பல காரியங்களை நான் விட்டு செல்கிறேன். அவர் குடும்பத்தை பற்றியோ, அவர் ஊழியத்தில் அடைந்த இடைந்தல்கள் பற்றியோ, கஷ்டத்தை பற்றியோ நான் விட்டு செல்கிறேன். அவருடைய பணி இன்று நாம் கல்வி கற்றவர்களாக நம்மை நிறுத்தி இருக்கிறது. மிக முக்கியமாக காமராஜர் தான் மதிய உணவு கொண்டு வந்தாரு, எம்ஜிஆர் தான் மதிய உணவு கொண்டு வந்தார் சொல்லுவாங்க. முதலாக பள்ளிக்கூடத்தில் மதிய உணவு போட்டவர் சீகன் பால். இதை பார்த்து தான், இந்த ஐரோப்பிய மாடலை பார்த்து தான் அப்புறம் ஆரம்பிச்சாங்க. யூனிஃபார்ம் கொண்டு வந்தாரு, பெண்களுக்கு தனி கல்வி தனியாக உட்கார வச்சாரு, மதிய உணவு செஞ்சாரு, தொழிற்கல்வியை கொண்டு வந்தாரு, முதல் டீச்சர் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் நடத்தினார். தரங்கம்பாடியில் அந்த டீச்சர் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் என்ன இருக்கு. எருசலேம் சபையை கட்டினார். பல இடைஞ்சல்கள், பணம் வரல. ஏன்னா இந்த கவர்னர் எல்லாமே வெளிநாட்டிலேருந்து பணம் வருது, இவர் அரசருக்கு ரொம்ப நெருக்கமானவர், ரொம்ப பணம் வருது போல அப்படின்னு சொல்லி பணத்தை எல்லாம் தடை பண்ணினார்கள். வந்த பணத்தை கடலில் போய் கொட்டிட்டாங்க. ஏனென்றால் இவர் வளர்ந்து வந்தார் என்றால், இவர் தனியாக வளர்ந்து வந்தார் என்றால் அரசுக்கு ஆபத்து என்று சொல்லி இவருக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு மக்கள் கூட்டம் இருந்து கொண்டே இருந்தது. அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் அவர் இயங்கிக் கொண்டே வந்தார். இந்த சீகன் பால் இறக்கும் போது அவர் ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு சென்றார். நான் செய்த பணி கொஞ்சம், அந்த கொஞ்ச பணி இன்னும் 200-300 வருஷங்களுக்கு பின்பாக பலன் தரும் என்று சொன்னார். இதெல்லாம் நாம் உட்கார்ந்து இருக்கோமே தமிழ் வாசையில வேதத்தை படித்து கொண்டு எல்லாமே அவர் தான். இதை வரலாற்று ரீதியாக அனைவருக்கு தெரியும். தமிழ் மொழியை இன்னைக்கு இவ்வளவுக்கு சிறப்பு பெற்று இருக்கிறது என்றால் ஒரு ஐரோப்பிய மிஷனரி மாதிரிதான் காரணம் எல்லாத்துக்கும் தெரியும். அது சொல்ல மறுக்கிறாங்க, சொல்ல மாட்டாங்க. மாத்திரமல்ல, அவர் செய்த சமய பணியை மறைத்திருக்கிறார்கள். ஆரம்ப காலத்தில் புரொட்டஸ்டன்ட் சபைன்னு சொல்லுவாங்கள்ல, சீர்திருத்த சபையிலிருந்து முதல் வந்தவர் தான் அவர் தான். அவர் பண்ண வேலைகளில் பெருமையாக சொல்லிக்கிறது தமிழ்னு சொல்லியிருக்காங்க. அவர் பட்ட கஷ்டங்கள் எதுவுமே வெளியே தெரியவில்லை. அவர் வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது, பிறந்தது 1862, இந்தியாவுக்கு வந்தது 1706, 24 வயசுல இந்தியாவுக்கு வந்தாரு.
அவர் மரிக்கும்போது 1719, 37 வயசு. 14 வருஷம் தான் இந்தியாவில் இருந்தார். அவர் புரட்டி போட்டதே அநேகம். அவருக்கு பின்பாக அவர் எழுதின புத்தகங்கள் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற கால்டுவேல் எழுதுவதற்கு உதவியாக இருந்தது. இங்கே நம்ம சொல்றோம் வீரமாமுனிவர் ஜோசப் பெஸ்கின்னு சொல்லுவோம். அவர் ஒரு ஆர்சி சபை ஊழியர். அவருக்கும் இவர் எழுதின, அவர் சமகாலத்தில் வாழ்ந்தவர், தமிழ் மொழியை கற்று தேர்ந்து சமகாலத்தில் வந்தார். அவர் எழுதின புத்தகங்கள் எல்லாமே இவரை பேஸ் பண்ணி தான். சத்தம் காட்டாம அவர் இருந்து பண்ணின வேலைகள், கஷ்டத்தோடு அவர் பண்ணின வேலைகள், உடல்நிலை சரியில்லாத ரொம்ப மோசம். 37 வயசுல இறந்து போயிட்டார். நம்ம கற்றுக் கொடுக்கிற காரியங்கள், நீங்க சுவிசேஷத்தை எனக்கு கற்றுக்கொண்டது, நீங்க சுவிசேஷத்தை வாயிலால் சொல்லாவிட்டாலும் பரவாயில்லை, இந்த சமுதாயத்தில் நீங்க செய்ய வேண்டிய பணியை ஒரு கிறிஸ்தவனாக சிறப்பாக செய்தாலே அநேகர் ஆண்டவருக்குள்ள வருவாங்க. இது சீகன் பால் மூலம், வாழ்க்கை மூலமாக நாம் கற்றுக்கொள்ளலாம். அப்படிப்பட்ட ஒரு முன்மாதிரியை நாம் பின்பற்றி வாழ்வோம். தேவன் தாமே நம்மளுக்கு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தருவாராக.